சிவபெருமானுக்குரிய அந்த முதல் பாடலிலே சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் முழுமையாக எப்பொழுது அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுது இயல்பாகவே நாம் சிவபெருமானுடைய திருவடியை எட்டி பிடிக்கலாம். தான் இருந்தான் உணர்ந்தே எட்டுகின்ற தூரத்தில் தான் சிவபெருமான் நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறான் என்ற சூட்சுமத்தை முதல் பாடலிலே சிவபெருமானை எட்டக்கூடிய என்ன வழிமுறை இருக்கிறது என்பதை திருமூலர் திருமந்திரத்தில் முதல் பாடலில் சொல்லிடுறார். இன்னொன்று, எட்டுனா என்ன? இது ஒரு எட்டுதல். இன்னொரு எட்டு என்னன்னா, ஐம்பெரும் பூதங்கள் என்று சொல்லக்கூடிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5, 6ஆவதாக இருக்கக்கூடிய சூரியன், 7ஆவதாக இருக்கக்கூடிய சந்திரன், 8ஆவதாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள், இப்படி இந்த 8 இடங்களிலும் உணர்ந்து யார் இருக்கிறான் என்றால் சிவபெருமான் இந்த 8 இடங்களிலும் இருக்கிறான். 7 ஐம்பெரும் பூதங்களுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த உலகத்திலே இந்த தமிழ்நாட்டிற்குள்ளே ஆலயங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த உயிருக்கான ஆலயம் என்பது இல்லை. ஆன்மாவிற்கான ஆலயம் முதலாக ஏற்படுத்தியவர் வள்ளல் பெருமான். வள்ளலார் தான் எண்கோண வடிவிலே திருமூலருடைய இந்த திருமந்திர பாடலை உணர்ந்து அந்த கடைசி வரியில் சொன்னார் பாருங்க, தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. அந்த எட்டே என்பதற்கு அடையாளமாகத்தான் வள்ளல் பெருமான் வடலூரிலே பார்வதிபுரம் என்ற இடத்திலே எண்கோண வடிவிலே ஒரு சன்மார்க்க சபையை கட்டினார். அந்த சன்மார்க்க சபை எதற்குண்டானது என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்திற்கும் சொந்தமானதாக இருக்கக்கூடியதுதான் வள்ளலார் கட்டிய அந்த சன்மார்க்க சபை. இதுதான் முதல் பாடலினுடைய அர்த்தம். அவருடைய காலத்திற்கு பிறகு, திருமூலருடைய காலத்திற்கு பிறகு ஆதிசங்கரர் வருகிறார். அந்த ஆதிசங்கரர் என்ன தத்துவத்தை முன்னெடுக்கிறார் என்றால், உலகம் என்பது பொய், உயிர்கள் என்பது பொய், உடல் என்பது பொய். யார் உண்மை என்றால் பரமாத்மா ஒன்றுதான் மெய் என்ற தத்துவம் ஆதிசங்கரால் இங்கு கொண்டு வரப்படுகின்ற பொழுது அதற்கு எதிர்மரபாக இருக்கிற தத்துவத்தை யார் எடுத்து முதலிலே வைத்தார்கள் என்றால் சித்தர் மரபிலே வந்த திருமூலர் தான் முதலிலே எடுத்து வைக்கிறார். ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து என்பது மனிதர்கள் தோன்றிய காலகட்டத்திலிருந்தே இந்த உலகிலே இருக்கிறது. ஆதிசங்கரர் எடுத்து வைத்த அந்த அத்வைத மரபிற்கு எதிராக திருமூலர் எடுத்து வைத்த மரபு என்னவென்றால் உடம்பும் மெய், உயிரும் மெய், உலகும் மெய். அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, ஒரு பாடல்ல சொல்றார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்புன்னு சொல்லியிருக்கலாம் அவர். உடம்பார் அழியன், உடம்பு அழியும், அதனூடே உயிரும் அழியும் சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் 72 மணி நேரத்துக்குள் அவனுடைய உடலானது இங்கே அழுகத் தொடங்கிவிடும், அதுதான் இயல்பானது, இல்லை என்றால் எரிச்சிருவாங்க. நம்முடைய திருமூலர் என்ன சொல்றார்னா, இந்த உடம்பும் அழுக வேண்டாம், இந்த உயிரும் உடம்பை விட்டு பிரிய வேண்டாம், இந்த உடம்போடு உயிரையும் சேர்த்து இறைவனோடு இரண்டர கலக்கின்ற வழிமுறையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் திருமூலர். முதல் சொன்ன தத்துவம் உடலும் பொய், உயிரும் பொய், உலகம் பொய், என்றாவது ஒரு நாள் இவையெல்லாம் அழிந்தே தீரும் என்கிற ஒரு மரபியல் சார்ந்த தத்துவத்திற்கு எதிரான கருத்தை எடுத்து வைக்கின்ற மரபுதான் சித்தர் மரபு. அந்த சித்தர் மரபிலே முதலாக வந்தவர் அகத்தியர். அகத்தியருக்கு பின்னூட்டமாக வந்தவர் யார் என்றால் திருமூலர். அந்த திருமூலர் யார் என்றால் சிவபெருமானிடம் இருந்த 8 சீடர்களில் இவர் ஒரு சீடர். சைவம் சார்ந்த கருத்துக்களையும்
சைவ சமயத்தில் சொல்லப்பட்ட அறநெறிகளையும் முழுமையாக உள்வாங்கி கைலாயத்திலிருந்து வந்தவர்கள் 8 பேர். இதை திருமூலரே ஒரு பாடலில் நாங்கள் 8 பேர்தான் சிவபெருமானிடம் முழுமையான பயிற்சி பெற்று வந்தவர்கள் என்று கூறுகிறார். யார் அந்த 8 பேர்னா, சனகாதி முனிவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பிரம்மகுமாரர்கள் 4வர், 5வது சிவயோக முனிவர், 6வதாக இருப்பவர் பதஞ்சலி முனிவர், 7வதாக வருபவர் புலிக்கால் முனிவர், 8வதாக வந்தவர் திருமூலர். இந்த 8 பேர் தான் சைவத்தினுடைய அடிப்படை கூறுகளை இந்த மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்தவர்கள். இதில் வியாக்கரபாதரும் புலிக்கால் முனிவரும் முதலாக கைலாயத்திலிருந்து சிதம்பரத்திற்கு வந்து சிதம்பரத்திலே சிவபெருமானுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்தவர்கள் முதலில் யார் என்றால் வியாக்கரபாதரும் பதஞ்சலி முனிவரும் தான் முதலாக சிதம்பரத்திலே பார்த்தவர்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய நாதருக்கு பெயர் என்னன்னா, அந்த இறைவனுக்கு பெயர் திருமூலநாதர் என்று பெயர். அந்த திருமூலநாதர் யார் என்றால் நம்முடைய திருமூலர் தான். அங்கு தன்னுடைய கடைசி காலத்திலே தன்னுடைய உடலை சமாதி நிலைக்கு கொண்டு சென்று அங்கு தன்னை சமாதியாக்கி கொண்டார் சிதம்பரத்திலே. இப்போ அந்த எதிர்மரபாக இருக்கக்கூடியது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இந்த உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா இந்த உயிரும் அதோடு சேர்ந்து அழியும். பொதுவாக நமக்கு சொல்லப்பட்டது என்ன, இந்த உடம்பு அழிந்து விடுகிறது, பிறகு இந்த உயிரானது நம்முடைய இருவினை பயனுக்கேற்ப அடுத்த பிறவியை சென்று நாம் சேர்கிறோம் என்பது பொதுவான சித்தாந்த மரபு. சைவத்தில் சொல்லப்படுகின்ற சித்தாந்த மரபும் அதுதான். ஆனால் அதே சிவபெருமானை வழிபடக்கூடிய சித்தர்கள் எடுத்து வைக்கக்கூடிய தத்துவம் எதுவென்றால், இந்த சைவ சித்தாந்த மரபிற்கு எதிர்நிலையாக இருக்கக்கூடிய மரபினைத்தான் சித்தர்கள் நமக்கு முன்னால் வைக்கிறார்கள். வைத்ததோடு அல்லாமல் அந்த வாழ்க்கையும் முழுமையாக அவர்கள் வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்கிறார்கள். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இந்த உடம்பை யார் பராமரிக்கப்படவில்லையோ, இந்த உடம்பு பராமரிக்கலனா அந்த உடம்புக்குள்ளே இந்த உயிரும் சரியாக இயங்காது. அப்படி இயங்கலைனா என்ன ஆகுனா, நீங்கள் முழுமையான மெய்ஞானத்தை நீங்கள் அடைய முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த ஒரு புதிய சிந்தனை மரபை திருமூலர் தான் ஆரம்பித்து வைக்கிறார். அதற்கடுத்து இன்னொரு பாடல், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். கோயிலுக்கும் ஆலயத்துக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? நம்ம கோயிலுன்னு சொல்கிறோம், ஆலயம்னு சொல்கிறோம். அதில் வேறுபாடு இருக்கிறதா? ஏன் திருமூலர் ஆலயம் என்று சொல்கிறார், கோவில் என்று சொல்கிறார், உள்ளத்தை பெருங்கோவில் என்று சொல்கிறார், இந்த ஊனுடம்பை ஆலயம் என்று சொல்கிறார்? என்ன வேறுபாடு? இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள வேறுபாட்டை அங்கு விரித்து கூறுகிறார் திருமூலர். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா, இப்போ கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் போயிட்டு மூலவராக இருக்கக்கூடிய பெருமானை தரிசனம் பண்ணுறோம். அந்த தரிசனம் பண்ணக்கூடிய கருவறைக்கு பெயர்தான் கோயில். அந்த கருவறை இருக்கும் இடத்திற்கு பெயர்தான் கோயில். மற்ற பரிவார தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடங்களும் அர்த்த மண்டபங்களும் மதிர் சுவரால் சூழப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு பெயர் எதுவென்றால் ஆலயம். இதுதான் கோயிலுக்கும் ஆலயத்திற்குள்ள வித்தியாசம். கருவறை மாத்திரம்தான் கோயில் என்று சொல்லப்படுகிறது. அந்த கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய இப்போ 63 நாயன்மார்கள் விட்டு இருப்பார்கள். இந்த பக்கம் சண்டிகேஸ்வரர் இருப்பார், இந்த பக்கம் வராகி அம்மன் இருப்பாங்க, இந்த பக்கம் விநாயகர் இருப்பார், இந்த பக்கம் சனி பகவான் இருப்பார். ஆனால் எல்லாரும் எதுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா, ஒரு மதிர்ச்சுவருக்குள், ஒரு காம்பவுண்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. இது எந்த அடிப்படையில் ஆலயத்தை அமைச்சாங்கன்னா, இறைவன் இதற்கு முன்மாதிரியாக நம் உடலை படைத்து வைத்திருக்கிறான். இந்த ஊன் உடம்பு என்பது ஆலயமாக பராமரிக்கப்படுகிறது. இந்த ஊன் உடம்பிற்குள்ள என்னென்ன இருக்குது? கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, ஏகப்பட்ட நரம்புகள் இருக்குது, எல்லா உறுப்புகளும் உள்ளே இருக்குது. இந்த உறுப்புகளெல்லாம்
சேர்ந்து இருப்பதுதான் ஆலயம் என்று பெயர். அப்படின்னா உள்ளம் பெருங்கோயில் சொல்றார். அப்போ பெருங்கோயில் எது? இறைவன் இருக்கக்கூடிய இடம் எப்படி கருவறையோ அப்படித்தான் நம் உடலுக்குள்ளே நம்முடைய இதயம் என்பதுதான் கருவறை. அதனால தான் என்ன பண்ணார் இறைவன் நமக்கு? எல்லா கோயில்களிலும் மூலவர் எப்படி ஒருவராக இருக்கிறாரோ அப்படி நமக்கு இதயம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. கண் 2 இருக்கு, மூக்கு 2 இருக்கு, கண்ணு 2 இருக்கு, எல்லாமே காது 2 இருக்கு. ஆனால் இறைவன் என்ன பண்ணான்? இதயத்தை மட்டும் நமக்கு ஒன்றாக கொடுத்தான். இந்த உடலை எப்படி நம் படைத்தானோ இதை உணர்ந்துதான் நம் சைவ பெருமக்கள் ஒரு கோயிலை எப்படி நிர்மாணிக்க வேண்டும் என்பதை முன்மாதிரியாக இறைவன் இந்த மனிதனை படைத்து கொடுத்தான். இந்த மனிதன் இறைவனுக்குரிய ஆலயத்தை படைப்பதற்குரிய வழிமுறையை தன் உடலில் இருந்தே கண்டுகொண்டான். இதுதான் சித்தர் மரபு. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வெளியிலே போய் கற்றுக்கொள்வதை விட இந்த உடலிலே இருக்கக்கூடிய அத்தகைய அறிவு விஷயங்கள் நம் உடலுக்குள்ளே இருக்கின்றன. நாம் கண் இமைப்பதாக இருந்தாலும் சரி, சுவாசிப்பதாக இருந்தாலும் சரி, இதயம் துடிப்பதாக இருந்தாலும் சரி, என்றைக்காவது நம்முடைய அனுமதியை அவை கேட்கிறதா? இப்போ ஒரு தூசு வருதுன்னா உடனே கண் இமை மூடுகிறது. அதற்கு யார் சொன்னது? இதற்கான ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குன்னா நம்ம மூளைக்குள்ளே இருக்கு. அந்த மூளை தானாகவே செயல்படுகிறது. உடலிலே எந்த ஒரு உறுப்பும், காலிலே ஒரு முள்ளு குத்துச்சுன்னா கூட கை என்ன பண்ணுது? அனிச்சை செயலாக உடனே போகுது. அதுபோல நம் உடலிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பும் உன்னுடைய அனுமதிக்காக காத்திருப்பது இல்லை. அவையெல்லாம் இயல்பாகவே அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட பணியினை செய்கின்றன. இப்போ நம்ம கோயிலுக்கு போய் வழிபட்டுத்தான் இறைவனை வணங்கணுமா, இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை கண்டறிந்து வணங்கணுமா? இப்போ கடவுளை வெளியில் போய் கோயில்களில் சென்றோம், மற்ற நம்முடைய புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்றோம் வணங்குகிறோம் என்றால் இது ஆரம்ப நிலை. ஒரு மனிதன் இறை தேடலினுடைய ஆரம்ப நிலை என்பது என்னென்றால் புற வழிபாடு. இந்த புற வழிபாட்டின் மூலமாக அவன் அடைய வேண்டியது எதுவென்றால் அக வழிபாட்டிலே உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாம் தேடி சென்று அடைவது. சரி, இறைவன் நம்ம உடம்புக்குள்ள எப்போ வந்து நுழைஞ்சான்? எப்போ நுழைஞ்சான்னா ஒரு ஆணும் பெண்ணும் கலவி இன்பத்திலே ஈடுபடுகின்ற பொழுது ஆணினுடைய விந்தணுக்களிலே ஒரு முறை உடல் சார்ந்த இன்பம் காணுகின்ற பொழுது 30 கோடி விந்தணுக்கள் செல்வதாக இன்றைய மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இந்த 30 கோடி விந்தணுக்களிலே சிவபெருமான் உள்ளே அப்பொழுதே கருவறைக்குள் நுழைந்து விடுகிறான். அந்த உள்ளே நுழைந்த பெருமான் இந்த கரு வளர 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 கடைசியில் எங்கே போய் ஒடுங்கி விடுகிறான் என்றால் மூலாதாரத்திற்குள் போய் ஒடுங்கி பெருமான் அங்கே இருக்கிறான். இந்த உள்ளே இருக்கக்கூடிய பெருமானை தேடி சென்று அடைவதுதான் நம்முடைய சைவம் காட்டுகின்ற அக வழிபாட்டு முறை. புற வழிபாட்டு முறை என்பது நம்மிடம் தோன்றிய சமய குரவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரர் இவர்கள் காட்டிய வழிமுறை என்பது புற வழிபாட்டிலே நாம் இறைவனை தேடி சென்று அடைவது. ஆனால் சித்தர்களெல்லாம் நமக்கு காட்டிய வழிமுறை எதுவென்றால் நீ வெளியிலே போய் இறைவனை தேடாதே, உனக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய இறைவனை நீ தேடி சென்று அடையலாம். அகத்துள்ளே இருக்கக்கூடிய நடமாடு கொண்டிருக்கக்கூடிய ஆனந்த கூத்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை உன் அகத்திற்குள்ளே தேடி சென்று அடைந்தவர்கள்தான் 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்கள் காட்டுகின்ற மரபு எதுவென்றால் மரணமிலா பெருவாழ்வு என்ற ஒரு வாழ்க்கையைத்தான் நமக்கு சித்தர்கள் காட்டுகின்ற முறை. மரணமில்லாமல் எப்படி வாழ்கின்ற முறை என்பதற்கு கடைசியாக நம் மண்ணிலே கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த வள்ளல் பெருமான் நமக்கு முன்னால் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்.
சித்தர் மரபிலே என்ன உயர்ந்த பட்சம் என்றால், இந்த ஐம்பெரும் பூதங்களும் எவன் ஒருவன் சொல்வதை கேட்கிறதோ அவன் அன்றைக்கே சித்தனாகி விடுகிறான். அதற்கடுத்து எவருடைய உடல் இந்த மண்ணிலே சமாதி ஆக்கப்படவில்லையோ அவன் சித்தனாகி விடுகிறான். அப்படி சித்த மரபிலே வந்தவர்கள் யார்னா அருணகிரிநாதர். அவருடைய உடல் என்பது இந்த மண்ணிலே கிடையாது. அவர் முருகப்பெருமானோடு இரண்டரை கலந்து விட்டார் அவர் திருவடியிலே. அருணகிரிநாதருக்கு இந்த மண்ணிலே சமாதி இல்லாத காரணத்தினால் அவரும் சித்தர் மரபுக்குள் வருகிறார். திருமூலர் என்ன செய்கிறாரு? பரகாய பிரவேசம் மூலமாக இந்த உடலை இந்த மண்ணிலே விட்டுவிட்டு இந்த உயிரானதை கொண்டு போய் இறைவனுடைய திருவடியிலே சேர்ந்து விடுவார். அதில் உயர்ந்த பட்ச விஷயம் என்னன்னா, சித்தர் மரபிலே என்றைக்கு நமக்கு இந்த உடல் தேவைப்படவில்லை என்று கருதுகிறோமோ அன்றைக்கு இந்த உடலை இங்கே காட்டி வச்சுட்டு நம்ம பாட்டுன்னு கிளம்பிடலாம். இந்த உடல் மாத்திரம்தான் இங்கே இருக்கும். அப்படி தான் மூலனுடைய உடலுக்குள்ளே திருமூலர் சென்று இந்த திருமந்திரத்தை எழுதுகிறார். இந்த திருமந்திரத்திற்கு அவர் வச்ச பெயர் என்னன்னா திருமந்திர மாலை என்று பெயர். இன்னொரு பெயர் சிவ ஆகமம் என்று பெயர். திருமந்திரம் என்பது பிற்காலத்திலே நம்முடைய சைவ பெருமக்களால் சூட்டப்பட்ட பெயர்தான் திருமந்திரம் என்பது. ஆனால் திருமூலர் இதற்கு வைத்த பெயர் திருமந்திரம் கிடையாது, திருமந்திர மாலை. பிற்காலத்திலே நம்முடைய சைவத்திற்கு தேவையான ஆகம விதிகள் எங்கே இருக்கிறது என்றால் திருமந்திரத்திற்குள்ளே எல்லாமே இருக்கிறது. நம்ம அவ்வை பாட்டி கூட என்ன சொல்றான்னா, தேவர் குறளும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். நீ எல்லா புக்கையும் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவர் குறளும், தேவர் குறள்னா திருக்குறள், திருநான் மறைமுடிவும் 4 வேதங்களை கூட நீ போய் படிக்க தேவையில்லை. மூவர் தமிழும் நம்முடைய தேவாரம், மூவர் பெருமக்களால் பாடப்பட்ட தேவாரம், மாணிக்க வாசகர் எழுதிய திருக்கோவையாரும் திருவாசகம் கூட நீ படிக்க தேவையில்லை. எல்லாவற்றையும் பிழிந்து ஒற்றை நூலாக திருமூலர் திருமந்திரத்தை கொடுத்திருக்கிறார். பல நூல்களை கற்றறிகின்ற ஒரு செய்தியை வெறும் திருமந்திரத்தை படித்தாலே மொத்த செய்தியும் அறிந்து கொள்ளலாம் என்று அவ்வை முன்னாலே நமக்கு பாடி வச்சிருக்கிறார். இதை போன்ற ஒரு கருத்தை, சித்தர் மரபு கருத்தையே வள்ளலார், இது நம்முடைய வள்ளுவர் மெய் உணர்தல் என்ற அதிகாரத்திலே ஒரு குறளில் சொல்றார், கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்ற ஈண்டு வாரா நெறின்ற. இந்த பிறவிலே மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை திருவடியை நீ உணர்ந்துட்டினா உனக்கு அடுத்த பிறவியே கிடையாது. ஆக திருவள்ளுவராக இருந்தாலும் சரி, திருமூலராக இருந்தாலும் சரி, இறைவனுடைய திருவடியை பற்றுவதற்கு வழிமுறைகளை நமக்கு சொல்லியிருக்க. பொதுவாக நாம் செய்கிற நல்வினை தீவினையினால் நாம் மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுக்க வேண்டுமா, இல்லை பிறவியே எடுக்காமல் பிறவா யாக்கை பெரியோனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை பற்ற வேண்டுமா என்பதைத்தான் நம்முடைய சைவம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. மற்ற சமயங்களிலெல்லாம் நாம் இறந்த பிறகு மறுமையிலே இம்மையில் செய்தவற்றுக்கெல்லாம் தண்டனை மறுமையிலே கிடைக்கும் என்று சொல்கிறார்களே தவிர முற்பிறவியை பற்றியோ இல்லை நாம் எடுக்கக்கூடிய அடுத்த பிறவியை பற்றியோ நமக்கு சொல்லி தருவதில்லை. பாதி பயணத்திலே நிற்கக்கூடியது மற்ற சமயங்கள் சொல்கின்ற நெறி. ஆனால் நம் சைவம் ஒன்றுதான் தொடக்கத்தையும் சொல்லும் முடிவையும் சொல்லக்கூடிய நெறி எங்கே இருக்கிறது என்றால் நம் சைவத்தில் தான் இருக்கிறது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இப்போ கோயில்னா என்ன, ஆலயம்னா என்னன்றதை நம்ம தெளிவாக விளங்கிட்டோம். இது நாள் வரலையும் கோயில்னாலும் ஒன்று தான், ஆலயனாலும் ஒன்று தான் நினச்சிட்ருக்கோம். இல்லை, அதற்கு உதாரணமாகத்தான் நம் உடலையே இறைவன் முன்மாதிரியாக, ஒரு கோயிலுக்கு முன்மாதிரியாக நம்மை படைத்து வைத்திருக்கிறான். அப்படித்தான் நம் சைவத்திலே பூசலார் நாயனார்
தன் உடலுக்குள்ளே இறைவனுக்கு ஆலயம் அமைத்து குடமுழுக்கு விழாவையும் நடத்தினார் என்பதை 63 நாயன்மார்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய பூசலார் நாயனார் சொல்கிறார்.